மனதுக்கு மட்டும் பயந்து விடு. மானத்தை உடலில் கலந்து விடு. இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு. இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே அப்படின்னு இந்த வீக் விநாயகர் சதுர்த்தி கவர்மெண்ட் லீவ்னால சாங்கை போட்டு மார்னிங் அதுவுமா பீச் பக்கம் ஒரு வாக்கிங் வந்தாங்க. பீச் அப்படின்னாலே எமோஷன் தானே. ஜஸ்ட் கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்க. பீச் மணலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறீங்க. ஜில்லுன்னு காற்று, லைட்டாக உப்பு காற்று, நிற்காமல் அடிக்கிற அலைகள், மணலில் கிடக்கிற சிப்பிகள், மணலுக்குள்ளே பதுங்குற நண்டுகள், அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடுற குழந்தைங்க, வயசையே மறந்து மணலில் வீடு கட்டுற பெரியவங்க, சிரிப்பு பொங்க கதை பேசுகிற நண்பர்கள், என்னப்பா அங்கே சத்தம், கப்புள் ஃபோட்டோஷூட் எடுக்கிற நியூலி மேரிட் கப்புள், வாக்கிங் போகிற அங்கிள் ஆண்டி, ஏதோ ஒரு ரீசனுக்காக சேடாக தனியாக உட்காந்துருக்குற அந்த நபர், இந்த மாதிரி பல பேரை பார்க்குறோம். பல எமோஷன்ஸை ஒரே இடத்துல பார்க்குறோம். ஒரு சந்தோஷத்துக்காக, பீஸ்க்காக, மைண்ட் ரிலீஃப்காக அப்படின்னு நிறைய விஷயத்துக்காக இங்கே கூடியிருக்கிற இந்த மக்கள் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சடனாக என்னோட பார்வை வந்து அந்த சேடாக உட்காந்துருக்கிற அந்த நபர் பக்கமாக போகுது. ஏன்னா ஏதோ ஒரு சிங் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுது. அந்த சிங் என்னன்னு யோசிங்க. அதுக்குள்ள ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக், இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு. கம்ப்யூட்டர் ஜி லெட்ஸ் ப்ளே த இன்ட்ரோ. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். அங்கே சிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா பொதுவாக நம்ம ஹாப்பியாக இருக்கிறப்போ அந்த மொமெண்ட் மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்கும். அப்படியே ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம சேடாக இருக்கிறப்போ மட்டும் அப்போ என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எதனால் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கடந்து வந்த பாதை ஃபுல்லாகவே நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஓவர் திங்கிங் பண்ணி இன்னமும் ரொம்பவே லோ ஆகிடுவோம். டிப்ரெஷனுக்கும் போயிடுவோம். ஆக்சுவலாக டிப்ரெஷன், சேட்னஸ் இதெல்லாம் நார்மல் தான். அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும். அது நம்மளோட கண்ட்ரோலை மீறப்ப தான் நமக்கு கஷ்டமே ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஹாப்பினஸ் மாதிரி சேட்னஸும் அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா யாராலையும் 24 ஹவர்ஸும் ஹாப்பியாக மோட்டிவேட்டடாக கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு ரீசனுக்காக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுனால நம்ம லோ ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது, சேட் ஆகுறது இது எல்லாமே நார்மல் தான். இப்போ பீச்சில் தனியாக இருக்கிற அந்த நபரை பார்க்குறப்போ எனக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா நானே மோஸ்ட்டாக டிப்ரெஷனில் இருக்கிறப்ப, லோவாக இருக்கிறப்ப மட்டும்தான் பீச்சு பக்கம் வருவேன். கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்து வேவ்ஸை பார்த்து, சுற்றி இருக்கிற பீப்புளை பார்த்து, சின்னதாக ஒரு வாக் போனால் அந்த மைண்ட் செட்டே அப்படியே மாறிடும் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த டிப்ரெஷனோட இம்பேக்ட் எக்ஸ்ட்ரீமாக போகிறப்போ பைக் எடுத்துகிட்டு தூரமாக போயிட்டு காமானதுக்கு அப்புறமா தான் நான் ரிட்டர்ன் வருவேன். ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் முன்னாடி நமக்கு வந்து பங்காளிங்க முறை அப்பப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜாப் கிடைக்கலன்னு டிப்ரெஷன், ஜாப் கிடைச்ச அப்புறம் டெய்லி வேலைக்கு போகிறமே டிப்ரெஷன், கெரியர் ஃப்யூச்சர் பற்றின டிப்ரெஷன், ஃபேமிலி பற்றின டிப்ரெஷன், லவ் பண்ணாலும் டிப்ரெஷன், சிங்கிளாக இருந்தாலும் டிப்ரெஷன், மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி டிப்ரெஷன், சோஷியல் மீடியா பார்த்தாலே டிப்ரெஷன், இந்த மாதிரி வெரைட்டியாக டிப்ரெஷன் வந்து ஆஃப் ஆகி நானும் இதே பீச்சில் வந்து உட்காந்துருக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த டைமில். ஸோ இந்த மாதிரி மேலே சொன்ன ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அந்த நபருமே சேட் ஆகி டிப்ரெஷன் ஆகி வந்து இருக்கலாம். பட் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்லலாம் நான் சொல்லியிருப்பேன், டிப்ரெஷன் இஸ் ஓவர் ரேட்டட்னு சொல்லியிருப்பேன். எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன், யாரை பார்த்தாலும் டிப்ரெஷனுங்க. இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கே தெரியாமல் நம்ம மண்டைக்குள்ளே இறங்கி எதுக்கு டிப்ரெஷன் ஆகுறோம் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாம் இங்கே ஒரு கிளாரிட்டிக்கு வரணுங்க. எதுக்காக டிப்ரெஷன் ஆனோம், எதுக்காக இப்போ ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது எந்த அளவுக்கு நமக்கு பர்சனல் அப்படின்னு பாருங்கள். அது எந்த அளவுக்கு நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுதான்னு பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு விஷயம் பண்ணுறதுனால நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அதை யார் தடுத்தாலுமே பண்ணாமல் இருக்காதீங்க. அதுக்கு யார் அகெயின்ஸ்டாக நின்னாலுமே அதை விட்டுறாதீங்க. ஸ்ட்ராங்காக இருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. இதுவே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அது உங்களுக்கும் பிடிக்கல, அதனால நீங்களும் லோ ஆகுறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது வேணாமே அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ கூட நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆல்ரெடி நிறைய கோத்ரூ பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு மொமெண்ட்டில் நிறைய லாஸஸ், பீப்புள்னு நிறைய பேரை பார்த்துருப்போம். இது இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது அப்படி இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னுலாம் கண்டிப்பாக யோசிச்சுட்டு தான் இருந்திருப்போம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி, நமக்கு மட்டும் சாதகமாக எதுவுமே நடக்க மாட்டுதே அப்படின்லாம் நமக்கு தோணியிருக்கும்.
ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல, அதாவது இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு உங்களோட பிளட் அண்ட் ஸ்வெட் தான் காரணம். எல்லாமே இருந்து ஜெயிக்கிறதுக்கு பேர் ஜெயிப்பு இல்லை. எதுவுமே இல்லாமல் தனியாக தைரியமாக நிற்கணும். அப்படி நின்றுட்டாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். தனியாக நின்று ஜெயிச்சு காட்டணும். எந்த சப்போர்ட் இல்லாமல் தனியாக நிற்கிறமே அப்படின்னு யோசித்து தயங்கி நின்னீங்கன்னா, இந்த மாதிரி தனியாக இருக்கிறமே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களையே நீங்கள் தட்டி கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்களும் படை வீரன் தான். இந்த வாழ்க்கையை கொடுத்த கடவுள் அதை வாழ்கிற வழியை மட்டும் எல்லாருக்குமே ஈஸியாக கொடுக்கறது இல்லை. சில நேரங்களில் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம தனியாக போராட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த ஹோப்பை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. இந்த யூனிவர்ஸ் ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஏதோ ஒரு உதவி அனுப்பும். அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் எனக்கு மட்டும் எப்போவுமே இப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் ஒருத்தனை சூஸ் பண்ணுதுன்னா எல்லாத்தையும் கொடுத்து அவனை சூஸ் பண்ணாது. இந்த தேவையான பணத்தை வச்சுக்கோ, வசதியை வச்சுக்கோ, நினச்சதை பண்ணு, ஃப்ரெண்ட்ஸோட சுற்று, சினிமா போ, பப்பு போ அப்படின்னு கொடுத்தா ஒருத்தனுக்கு சாதிக்கணும் அப்படின்ற எண்ணமே வராது. யூனிவர்ஸ் என்ன கொடுக்கும்னா கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சோதிச்சாலும் இவன் கிவ் அப் பண்ணாமல் மேலே வரானான்னு பார்க்கும். இவனால் இதை பண்ண முடியுதா, இவன் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவானா? சப்போஸ் கண்டினியூ பண்ணலன்னா அது நம்மளை ஒதுக்கிடும். நீ சாதிக்கணும்னு நினைக்காத, ஒரு வட்டத்திலேயே வாழ்ந்துக்கோ, கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துக்கோ அப்படின்னு தள்ளி விட்டுரும். ஸோ என்ன நடந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. அதில் இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் பார்ப்போம், அதை மட்டுமே எடுத்துப்போம். பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயம், எந்த சிச்சுவேஷன்லேயும் ரிக்ரெட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஆழமாக ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்குது, நம்மளை இன்னமும் செதுக்குது. நம்ம நினச்சது எல்லாமே நடக்காட்டியும் நமக்கு என்ன வேணுமோ அதை இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட எப்படியாச்சும் கொண்டு வந்து கொடுத்துரும். அதை நம்புங்க. ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால எதுவும் 1-2 விஷயம் மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்காக பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. தேடி பிடிச்ச அப்புறம் விட்டுடாமல் இருக்காமல் பிடிச்சிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். என்ன ஆனாலும் நோ ரிக்ரெட்ஸ். எது நடந்தாலும் ஒன்று நமக்கு சாதகமாக நடக்கும், இன்கேஸ் பாதகமாக நடந்தால் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீக் முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு நல்ல டாப்பிக்கோட சீக்கிரமாக உங்களுக்காகவே வர்றேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. See you, bye bye, take care, cheers, DK. இது ஒய் பிளட்டு, சேம் பிளட்டு. பரட்டா